கலவர பூமியாக காட்சியளிக்கும் நேபாளத்தில் தமிழர்கள் 15 பேர் சிக்கித் தவிப்பதாக வீடியோ வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் அரசுக்கு எதிராக வெடித்த போராட்டத்தால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதனிடையே தமிழகத்தில் இருந்து மத்திய கைலாஷ் சென்ற 15 பேர் நேபாளத்தில் சிக்கித் தவிப்பதாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிற்கு திரும்பி வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வீடியோ வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்குவதற்கு இடமில்லை, உணவுக்கு இடமில்லை. ஆனால் இத்தனை யாத்திரிகர்களும் இங்கே மிகவும் கஷ்டப்படுகிறோம். தயவு செய்து எங்களை காப்பாற்றி எங்களுடைய தாய் திருநாட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு உங்கள் பாதம் பணிந்து மன்றிட்டு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேபாளத்தில் அதிபர் மற்றும் பிரதமர் பதவி விலகியதை அடுத்து இளைஞர்களின் போராட்டம் தணிந்ததால் காத்மண்டு மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியது. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக தொடங்கிய போராட்டம் வன்முறையாக வெடித்து ஆட்சியை கவிழ்த்தது. இளம் தலைமுறையின் கட்டுக்கடங்காத போராட்டத்தால் அந்நாட்டு பிரதமர் மற்றும் அதிபர் அடுத்தடுத்து பதவி விலகினர். இந்நிலையில் போராட்டங்கள் தணிந்தாலும் வன்முறையால் ஏற்பட்ட விளைவுகள் கோரமாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக காத்மண்டுவில் உள்ள நாடாளுமன்றம் மற்றும் அரசு கட்டிடங்கள் முற்றிலுமாக உருக்குலைந்து விட்டன. காத்மண்டுவில் உள்ள நேபாள ஊடகமான கண்டிபூரின் தலைமை கட்டிடத்தில் இருந்து கரும்புகை வெளியேறியது. இதுபோன்று நேபாள உச்சநீதிமன்றம் மற்றும் தலைமைச் செயலகத்தில் நெருப்பு கனன்று கொண்டிருந்தது. அதிமுக கட்சி ஆம்புலன்ஸில் செல்லும் நிலையில் உள்ளதாக தான் கூறியதை எடப்பாடி பழனிசாமி தவறாக புரிந்து கொண்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். உங்களுடைய கட்சி, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. பேசுகின்ற போது நிதானமாக பேச வேண்டும். நீங்க விரைவில் ஐசியூல, நீங்க என்ன, நான் உங்களை சொல்லல, அதிமுகன்ற இயக்கத்தை சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். முழு மனதோடு சொல்கின்றேன், உள் அன்போடு சொல்கின்றேன், அழுத்தமாக சொல்கின்றேன். உங்க அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். தூத்துக்குடியை தொடர்ந்து ஓசூரில் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சுமார் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தள்ளிசாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அவர் முன்னிலையில் 24,307 கோடி ரூபாய் முதலீடு செய்ய 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இதன் மூலம் சுமார் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து எல்காட் தொழில் பூங்காவில் அமையவுள்ள நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் ஓசூர் சூளகிரி பேருந்து நிலையம் முதல் தேசிய நெடுஞ்சாலை வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரோட் ஷோ செல்கிறார். திருச்சி மரக்கடை பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. நாளை மறுநாள் தாவேகா தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் பரப்புரையை திருச்சியில் இருந்து தொடங்க உள்ளார். அதற்காக முதலில் சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் அனுமதி கோரிய நிலையில் காவல்துறையினர் அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டனர். பின்னர் காந்தி மார்க்கெட் அருகே உள்ள மரக்கடை பகுதியில் அனுமதி கேட்டபோது பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ளனர். குறிப்பாக விஜய் பரப்புரையை முடித்துவிட்டு காந்தி மார்க்கெட் பால் பண்ணை வழியாக அரியலூர் செல்ல வேண்டும் எனவும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல விஜய் வரும் வாகனத்திற்கு முன்பும் பின்பும் அதிக அளவிலான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வரக்கூடாது என்பன உள்ளிட்ட சுமார் 20 நிபந்தனைகள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாக தாவேகாவினர் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த நிலையில் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. அதன்படி திருச்சியில் தாவேகா தலைவர் விஜய் 15 முதல் 20 நிமிடங்களுக்குள் தனது உரையை முடித்துக் கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.